திருச்சபையை நேசித்தீரே ஆண்டவரே. 7 வருடங்களை நாங்கள் கடந்து 8வது வருடத்தை காண கிருபை செய்த உம்முடைய அநாதி சித்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. இந்த தேவ சபையிலே என் இயேசுவினுடைய ராஜ்யம் ஆண்டவரே, அவருடைய துணி, அவருடைய நாமம் அளிக்கப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வருவதாக. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கீதம் 116. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே நான் தொழுது கொள்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத என்னையும் தேவன் தயவாய் திறக்கமாய் பாதுகாத்தார். கரங்களை தட்டி புதித்து பாடிட பாத்திரமே இந்த பாடலை பாடினார். ஆண்டவர் நாமத்தை மகிமையை உயர்த்துவோம். அனைவருடைய உற்சாகமாய் கரங்களை பாடுவோமா? அவர்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
உள்ளம் பொங்கி நம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குங்க. பாலுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கு. அது சூடு ஏற ஏற அது அப்படியே பார்த்தத்துல நிரம்பி அப்படியே வடியும். அதை போன்றதான் உங்களுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து பொங்கி பொங்கி இந்த நாளிலே நாம் சோதரிக்க வேண்டும் என்று பாடுவோமா? கடந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி மூலம் அல்லவா பாதுகாத்தார். கண்மணி போல உங்கள் ஒவ்வொருவரை பாதுகாத்தார். கர்த்தரையே நாங்கள் நம்பி ஜீவிக்கிறோம். அவரையே நமக்கு கிருபையும் மிஞ்சதால் திரும்பவும் அவரை நம்ம இந்த பாடலை வரிகளை உணர்ந்தவனமாய் பாடியவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் கிருபையால் தான் ஆண்டவரே இந்த 7 வருடத்தை கடந்து ஆண்டவரே 8வது வருடத்தை காலைகளை கிருபை செய்த அந்த மகா அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இதை நாங்கள் நடத்துவதற்கு எந்த அளவு நாங்கள் கிராமையோ பிராணியோ ஒன்றுமல்ல ஆண்டவரே, எல்லாருடைய கிருபை தான் ஆண்டவரே. எங்களை நேசித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே எபினேசரே இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி நீரே ஆண்டவரே. அன்றோயே தகப்பனே, என்னை கண்டீர் ஆண்டவரே. நான் தேடி புகழ் ஆண்டவரே, நீதான் என்னை தேடி வந்தீர். உடைய காருண்யம் இழுத்துக் கொண்டதப்பா, உடைய காருண்யம் இழுத்துக் கொண்டது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அளவுக்கு திறமையில்லாத எங்களையும் ஆண்டவரே பாதுகாத்து உயர்த்தினீரே. வழக்கத்தின்படி அல்ல, கட்டாயத்தின்படி அல்ல, ஆர்வத்தோடு உண்மை நான் புதுப்பேன் ஆண்டவரே. ஆர்வத்தோடு உண்மை நான் போற்றி நம்மை புகழ்ந்து பாடுவேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம். ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. இன்னும் ஆர்வமாய் கரங்களை தட்டி நம் உற்சாகத்தோடு பாடுவோம். அன்பு கூறுவேன் ஆண்டவரே, உண்மை ஆராதிப்பேன் அப்பா. நீர் ஆராதனைக்குரிய தெய்வம் ஆண்டவரே. நீர் மகா பரிசுத்த உள்ள தெய்வம். உண்மை ஆராதிப்பதே எனக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு பேரின்பமாக இருக்கிறது. உயர்த்துகிறோம்.
ஆண்டவரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் ஆண்டவரே. எல்லோரி என்னை கண்ணீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யாருமே அறியாதிருந்த என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த தெய்வமே, நன்றாய் அறிந்து தேடி வந்த தெய்வமே, இந்த மகன் தான் எனக்கு வேண்டும், இந்த மகள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே என்னை தேடி வந்தீரே, என்னை இழுத்துக் கொண்டீரே தகப்பனே. உலகம் என்னை பார்க்கும் வண்ணமாய் என்னை பார்க்காமல் என்னுடைய உள்ள பிரியங்களை ஆராய்ந்து அறிந்து தகப்பனே அதிலுள்ள எல்லா வியாதிகளையும் நீ மாற்றி போட்டீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷைய வாழ்வில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் தள்ளிவிட்டு ஒரு கமா போட்டு என் வாழ்வை தொடர்பு பண்ணினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மகா உன்னத அன்புக்கு முன்னாக நான் அமர்ந்திருக்கிறேன். அந்த உன்னத அன்புக்கு முன்னாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ராஜாவே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இறங்கட்டும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. பரிசுத்தரே, உன்னதரே, நான் இந்த ஆராதனை கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லும் அளவுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைப்படுவீராக ராஜா. இந்த அறை முழுவதும் என்னுடைய பிரசன்னம் இறங்கட்டும். உங்கள் முகமுகமாய் ஒவ்வொருவரும் தரிசனிக்கணும் ஆண்டவரே. உங்களை பார்க்கணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எழுந்து நின்று நம்ம ஒவ்வொருவரும் நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஒருவரும் நம்முடைய வாழ்விலே என் தேவன் செய்த நன்மைகள் 1000 ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், அப்பா உடைய அன்புக்கு முன்பாக நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவரே? நான் ஒன்றுமே இல்லாத தகப்பனே, ஆண்டவரே என்னையும் பாதுகாக்கிறேன், என்னை உயர்த்தினீரே ஆண்டவரே. இந்த தேசத்திலே நான் இருப்பது எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய படைப்புகள் ஆண்டவரே, என்னுடைய திறமைகள் ஆண்டவரே, யாருடைய கிருபை தான் ஆண்டவரே. உடைய கிருபையை நான் நினைக்கிறேன் அப்பா. ஒன்றும் ஆண்டவரே வெறும் கையை தான் வந்தேன் ஆண்டவரே. இந்த தேசத்திலே உயர்த்தினீரை பாதுகாக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம் அப்பா. அவர் வானத்தையிலும் பூமியிலும் உள்ளவனை பார்க்கும்படி தம்மை தாமே தாழ்த்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் உங்களையும் என்னை பார்ப்பதற்காக அவர் தம்மை தாழ்த்துகிறார். அவர் தம்மை தாழ்த்துகிறார்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். பாருங்கள், சிறியவராய் இருந்த உங்களையும் என்னையும் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனங்களுக்கு அதிபதியாய் தேவன் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசதி படைத்த உள்ள மகனுடைய மகன் அவன் வாழ்வில் முன்னேறுவது சாதாரணம் அல்ல. ஒரு ஆசிரியருடைய மகன் வாழ்வில் முன்னேறுவது சாதாரணம் அல்லங்க. ஆனால் ஒரு ஏழையினுடைய மகன் வாழ்விலே முன்னேறுகிறான் என்றால் அது இயேசுவனுடைய அன்பால், அவனுடைய தயவால் மாத்திரமே. எத்தனை பேர் இந்த அன்பை உணர்றீங்க தெரியலங்க. எத்தனை பேர் அந்த அன்பை உணர்றீங்க தெரியல. ஒரு வசதி படைத்த மகன் தன்னுடைய வாழ்வில் வருவாங்க. ஆனால் ஒன்றும் ஒரு உதவியும் இல்லாமல் உதவிக்காக ஏங்கி தவித்த பிள்ளைகளை உங்களையும் என்னையும் தேவன் இந்த தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அல்லவா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்புக்கு முன்பாக நிற்கிறீர்கள். இன்று என் இயேசுவை பார்த்தாப்பா உங்க நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வெறும் கையை தான் வந்த நான் யாரையும் நம்பல ஆண்டவரே, யாரையும் நம்பி வரல. இந்த தேசத்திற்கு ஆண்டவரே வெறும் கையதான் வந்தேன். வெறும் கைதான் வந்த ஆண்டவரே. பல கனவுகளோடு வந்தேன். ஆண்டவரே. என்னுடைய கடன் சுமை மாறாதா? என்னுடைய வறுமை மாறாதா? நானும் இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்தவனாய் வரப்படும் என்று சொல்லி சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி யாரெல்லாம் இயலனமை பார்த்தார்களோ எல்லாம் உட்படவே மாட்டடா சொல்லி யாரெல்லாம் என்னை இயலனமாய் பார்த்தார்களோ அவர்களே என்னிடம் வந்து உதவி கேட்கும்படியாக என்னை உயர்த்துகிறேன். ஆண்டவர், என்னுடைய அன்பை நான் நினைக்கிறேன். அப்பா, என்னுடைய அன்பை நினைக்கிறேன். நான் விசுவசித்தவள் ஆண்டவரே.
தான் என்னை உயர்த்தியது. என் படிப்பு அல்ல, என் திறமை அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல ஆண்டவரே. இந்த கிருபையால் நான் நிலை நிற்கிறேன். இந்த கிருபையால் நான் நிலை நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபையை நினைத்து நான் பாடி மகிழ்கிறேன், கொண்டாடுவேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நான் நன்றியோடு உயர்த்துகிறேன் அப்பா. நான் உயர்த்தப்பட்டவன் தேவா, எங்களும் விசேஷித்தவன் ராஜா, நான் அதையே நான் யோசிப்பவன் தேவா, நான் விசேஷித்தவன் ராஜா, அதை யோசிப்பவன் தேவா, நான் விசேஷித்தவன் ராஜா, அதை யோசிப்பவன்
இது ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் 7 வருடங்களாக இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தையும் இந்த திருச்சபையையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தது. ஏதோ ஒரு இடத்துல இந்த திருச்சபை வைத்து சில காரியங்களை எல்லோருக்கும் சொல்லத்தான் போகிறார். அவர் நினைத்திருந்தால் எந்த காரியம் வேண்டுமானால் நடந்திருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாக 7 வருடங்கள் கடந்தும் ஆண்டவராகிய கர்த்தர் 8வது வருடத்தை இந்த நாளிலே இந்த சபைக்கு ஆயுசை கூட்டிக் கொண்ட கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போமா? வல்லமையோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு. அருமையான சகோதர சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமாக இந்த திருச்சபையை கட்டுவதற்கு, இந்த திருச்சபையினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, இது என் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உணர்வுள்ள ஒரு பிள்ளைகளாக இந்த இடத்துல நீங்க நிற்கிறதுனால இந்த சபையானது எந்த பிசாசானாலும் இந்த சபையை அசைக்க முடியாமல் தேவனை வெற்றியோடு இந்த இடத்துல பார்க்க வைப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம எல்லாருமாக இந்த இடத்துல கண்களை மூடின வண்ணமாக நமத்திலே வந்திருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இந்த சபையை ஆசீர்வதித்து உங்கள் மத்தியிலே வல்லமையோடு ஜெபிக்க போகிறார்கள். இது உன்னதமான மகத்துவமான நேரம். அதனால கண்ணு கருத்துமாக எல்லா பிள்ளைகளும் நின்ற இடத்துல ஒரு குடும்பத்தையோ ஒரு சபையையோ வழிநடத்துவதும் அதை சரியான முறையிலே தேவனுடைய பாதையின் பிரகாரமாக கொண்டு செல்வதிலே எத்தனையோ வகையான சிரமங்கள் இருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக 7 வருடமாக தேவனாகிய கர்த்தர் இந்த திருச்சபையை வழிநடத்தி இந்த 8வது வருஷத்திலையும் நம் ஒவ்வொருவரையும் காலெடுத்து வைத்திருக்கிறார். திருச்சபைக்கு ஒரு நல்லதொரு மகிமையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றி. இப்ப தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிறது என்னன்னா, நாம் ஏன் திருச்சபைக்கு வருகிறோம், எதற்காக திருச்சபைக்கு வர வேண்டும், திருச்சபை நமக்கு உணர்த்துவது என்ன? அல்லேலூயா. யாராவது ஒருவர் சொல்லுங்களேன், எதற்காக நாம் திருச்சபைக்கு வர வேண்டும்? எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஒரு சில யோசனைகள் இருக்கும். இந்த காரியத்திற்காக தான் ஒருவர் மாத்திரம் சொல்லுங்க, எதற்காக நாம் திருச்சபைக்கு வரணும்? மணிபிரதர் சொல்லுங்க. தேவனோடு உறவாடுவதற்காக. அல்லேலூயா. சரி, இன்னும் யாராவது ஒருவர் பெண்கள் மத்தியில் யாராவது சொல்லுங்க, எதற்கு நாம் திருச்சபைக்கு வர வேண்டும்? தேவனை துதிக்க. அல்லேலூயா. சிஸ்டருக்கு ஒரு சத்தமா ஒரு கரங்களை தட்டி எல்லாரும் ரொம்ப சொல்லுவாங்க. இது நம்ம தேவனுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள். அதனால எல்லா முகத்திலையும் சந்தோஷமா இருக்கணும். சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் உங்க முகத்திலே சந்தோஷம் இல்லை, கொஞ்சம் டயர்டு, வேற ஒன்றும் இல்லை, ஆனா இருதயத்துல ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதனால சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பிசாசு தோத்து ஆண்டவராகிய கர்த்தர் ஜெயித்த நாள் இன்னைக்கு. அல்லேலூயா. 7 வருஷமா பிசாசு என்ன பண்றான், பல வகையில இந்த சபைக்குரிய காரியத்திலே நிறைய காரியத்தை வந்து கெடுதலாய் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்றாரு, அதை எல்லாவற்றையும் உடைத்து, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இது என் திருச்சபை, இது என் வீடு, இதை நீ ஒரு காலத்திலையும் கிட்டக்கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வெட்டி சிறந்திருக்கிறது அப்படின்னா. அல்லேலூயா. அதனால நம்ம மகத்துவமாக சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். இன்றைய நாளில் திருச்சபை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்திற்கு நாம் ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், எல்லோருமாக சில இடத்துல போஸ்டர் போட்டு ஒட்டிருப்பாங்க. என்ன ஒட்டிருப்பாங்க அப்படின்னாக்க, வியாதிகளை சுத்தமாக்கக்கூடிய கூட்டம், கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய கூட்டம், உங்களுடைய பல வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு கூட்டம். அல்லேலூயா. அதே போல ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் போட்டிருப்பாங்க, வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு கூடம். அல்லேலூயா. அப்ப வியாதியை குணமாக்கணும். சில சகோதரர்களிடத்துல போய் கேட்டோம்னா, எதுக்கியா சர்ச்சைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நல்ல பல பிரச்சனைகள் இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு நான் நினைச்ச காரியம் நடக்கல, வேலை பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் ஒரு விதமான ஒரே காரியத்தை புலம்புவார்கள். அல்லேலூயா. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, நான்
சொல்வதை தயவு செய்து நீங்கள் கவனமாக கூர்ந்து கவனிக்கணும். நாம் ஏன் திருச்சபைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லோரிடத்திலும் நீங்கள் இதை போய் சொல்ல வேண்டும். சத்தமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசிங்க. அந்த 100வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். யாராவது ஒருவர். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்திரம் என்பது என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? அதுக்கு ஏதாவது தெரியுமா அர்த்தம்? வணக்கம் ஐயா அப்படின்னா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஐயான்னா நன்றி ஐயா அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நன்றியை சொல்லுவதற்காக வாஞ்சையோடு வரக்கூடியதற்கு தான் திருச்சபை நாம் நாடணும். அல்லேலூயா. என் வியாதி சுத்தமாகணுங்கிறதுக்காக யாரும் தயவு செய்து திருச்சபைக்கு வரணும்னு நினைக்காது. அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அல்லேலூயா. எனக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் திருச்சபைக்கு வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து நீங்க வேலை வேணும்னா சில கம்பெனியில போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, கடந்த ஒரு வாரமாக இந்த சரீரத்துக்குள்ள ஜீவனை கொடுத்தீரே, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் சிறப்பாக கவனித்தீரே, என்னுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டு திருச்சபைக்கு வரும். அல்லேலூயா. இதுதான் தெளிவாக வேதாகமமானது சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால திருச்சபைக்கு நாம வரணும் அப்படின்னாக்க முக்கியமாக அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு தான் நாம் வரணும். இதை புரிஞ்சு கொண்டவங்க யாரும் எந்த வாரமும் அப்செட் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு இடத்துல வாங்குறோம், வாங்கினதுக்கு நம்ம பெற்றதற்கு கண்டிப்பா தேங்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதான் உணர்வுள்ள ஒரு பிள்ளைகளுடைய ஒரு கடமை. அல்லேலூயா. அந்த கடமையை வாரத்திற்கு ஒரு முறையாவது நிறைவேற்றுங்கள் என்பதுதான் திருச்சபையானது உணர்த்துகிறது. அப்ப நம்ம வரணும்னா எதுக்காக வரணும் அப்படின்னாக்க, ஒரு நாள் அப்செட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வாரத்தில் நான் சபைக்கு வரலனாவே அந்த வாரம் முழுக்க எனக்கு ஒரு மாதிரியா சோம்பலா இருக்கு, ஒரு மாதிரி ஏதோ ஒரு தடைகளா இருக்குது, சோதனையா இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜோசிய மாதிரி சொல்லுவாங்க. அது அல்ல. அந்த உணர்வை மாற்றி நீங்க என்ன சொல்லணும்னா, என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் தவறிவிட்டேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு அது எதிரொலித்துக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அதுதான் திருச்சபை. ஒரு போட்டி ஒரு இடத்துல நடத்தினாங்க. குடும்பத்திற்கு ஒரு பல குடும்பங்களை, ஒரு 100 குடும்பத்தை அழைச்சிருந்தாங்க. கணவன் மனைவி யார் பெஸ்டா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே போட்டிட்டாங்க. ஆனா ஒரு குடும்பம் மாத்திரம் போட்டிடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா 30 வருஷம் குடும்பத்தை நடத்திட்டாங்க. ஏன் என்ன காரணம்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டா, வாரத்தில் 5 தடவை பிரச்சனை நடக்குது, 5 நாளுமே பிரச்சனை நடக்குது, 2 நாள் மட்டும் பிரச்சனை இல்லை. அப்போ எதுக்கியா நாங்கள் போய் எங்களுக்கு எப்படி குடும்பம் சிறந்த குடும்பம்னு எங்களை அழைப்பாங்க, அதனால நாங்கள் வர பிடிக்கல அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நீங்களும் கலந்துக்கங்க. இல்லையா. 100 குடும்பங்களை என்ன போட்டிடுறாங்க, யார் சிறந்த இந்த வருஷத்துல யார் சிறந்த குடும்பம் என்று அழைப்பதற்காக எல்லா ஆளையும் கூப்பிட்டுருக்குறாங்க, எல்லா குடும்பத்தையும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடுவர் போய் கணவனையும் மனைவியும் விசாரிப்பாங்க. எந்த அளவிற்கு கணவனை மனைவி புரிந்திருக்கிறாங்க, மனைவி எந்த அளவிற்கு கணவனை புரிந்திருக்கிறாங்க, குடும்பத்தை எந்த அளவிற்கு தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக எல்லா குடும்பத்தையும் அணுகிருக்கிறாங்க. கடைசியாக அனௌன்ஸ்மெண்ட் சொல்லப்பட்டது. 99 குடும்பமும் சந்தோஷம் சந்தோஷம், புருஷனுக்கு பிடிச்சது இது, மனைவிக்கு பிடிச்சது இது அப்படின்ட்டு எவ்வளவோ பேசினாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல, ஆனால் 30 வருஷமா குடும்பத்தை ஓட்டியாச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அப்போ அவார்டானது அந்த வருஷத்திற்கு உண்டான மிக சிறந்த குடும்பம் எது அப்படின்னாக்க, இந்த சண்டை சச்சரவாக 30 வருஷமாக அந்த குடும்பத்தை நடத்தினா அந்த குடும்பத்தை தான் கூப்பிட்டு அந்த கணவன் மனைவிக்கு பரிசீலித்தாங்க. அல்லேலூயா. அது ஏன் என்ன என்ற ஒரு உளவியல் நிகழ்த்தப்படும் பொழுது, எத்தனை வகையான பிரச்சனை வந்தாலும், எனக்கும் என் மனைவிக்கும் எத்தனை வகையான இன்னல்களும் பிரச்சனைகள் வந்தாலும், நான் குடும்பத்தை விட்டு விலகாமல் அந்த குடும்பத்தை 30 வருடங்களாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருவதனால் அந்த குடும்பத்தை அந்த நடுவர்கள் சூஸ் பண்ணி அவர்களுக்கு மிக பரிசை கொடுத்தார்கள், மிகப்பெரிய பரிசை கொடுத்தார்கள். அல்லேலூயா. சபையை நடத்துவதும் அதே தான். சபையில பல வகையான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதே போல பிரச்சனைகள். குடும்பத்தில் என்ன பிரச்சனை? ஃபைனான்ஸ் பிரச்சனை ஃபர்ஸ்ட். அல்லேலூயா.
அதே போல ஒருவர் புரிந்து கொள்ளாதது, அதே போல சில குணாதிசயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், 2 பேருடைய கருத்துக்கள் சில இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்துக்கள், இப்படியாக தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது அதே காரியம் சபையில் நடக்கும். அல்லேலூயா. ஃபைனான்ஸ் பிரச்சனை நடக்கும். சில பேர் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, சில பேர் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. சில பேர் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க, சில பேர் ஒரு கருத்துக்களை சொல்ல முடியாது. எல்லா ஆளுடைய கருத்துக்களையும் ஆலோசித்து அவர்களை சமாதானத்தோடு நடத்தணும். இப்படியாக பலவிதமான காரியத்திலே இருந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் எந்த அளவிற்கு சமாதானமாக அதை நடத்துகிறார்களோ அந்த அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் ஆயுசை கூட்டுவார். அல்லேலூயா. அப்ப 8 வருஷமா ஆயுசை கூட்டுகிறார்கள் என்று சொன்னால் சமாதானத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. இந்த 8வது வருஷம் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் சமாதானத்தோடு சகோதரத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறது நிமித்தமாக ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் வெற்றியை நாம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசானவன் வெட்கப்பட்டு இன்று நாளில் நின்று கொண்டிருக்கிறான். அவே இதைதான் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அப்ப சர்ச்சுக்கு இப்ப வருவதற்கு காரணம் நமக்கு கிடைச்சாச்சு. சர்ச்சுக்கு வந்த பிறகு 2 காரியத்தை மாத்திரம் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும். சர்ச்சுக்கு வந்த அனைத்து பிள்ளைகளுமே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவிற்கு தேவனாகிய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய பரிசுத்தமும் நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. அதாவது புதியது எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிறக்கிறதோ பழையது அந்த அளவிற்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். சர்ச்சுக்கு வந்த பிறகும் சில இடத்துல எந்த ஒரு குணாதிசயமும் மாறும். தேவனை துதிக்க வரீங்க, நன்றி செலுத்த வரீங்க, வாழ்த்த வரீங்க. ஆனால் உங்களுடைய சுய கேரக்டர் ஒரு இடத்துல கூட மாறாம இருந்தால் முழுவதுமாக நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. முழுவதுமாக தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் வாசிப்போம் ரோமர் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில இடத்துல இன்னும் பழைய குணாதிசயம், இன்னும் பழைய கேரக்டர், இன்னும் பழைய சுபாவங்கள், இன்னும் பழைய வேற வகையான குணாதிசயங்கள், பாவச் செயல்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? மிக்ஸி வேணும்னு நினைக்கிறாங்க, அம்மியை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. வாஷிங் மிஷின் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கையில துவைக்கிறத அருவருப்பான்னு நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கல, ஆனா பழையதை மாத்திரம் வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அல்லேலூயா. பழைய காரியத்தை ஒதுக்கி புதியதான ஒரு டெக்னாலஜியை நோக்கி ஓடுகின்ற இந்த விசுவாசிகள் புதியதாக இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியான ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய பரிசுத்த அன்பை ஏற்றுக்கொள்வதை மறந்து இன்னும் அந்த பழைய விஷயத்தையே அவர்கள் வைத்துக் கொள்வது, இன்னும் அந்த பழைய சுபாவத்தை வைத்துக் கொள்வது, இன்னும் அந்த பழைய பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அல்லேலூயா. அது தேவனாகிய கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிறார். ஆமென். இன்னைக்கு மிளகா அரைக்கணும்னா யாராவது அம்மியை வச்சு கொஞ்சம் மிளகா அரைச்சி சமைச்சு எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போயிட முடியுமா? எந்த கணவனாவது மனைவியை பார்த்து எனக்கு மிக்சியில் போட்டு அரைச்சா பிடிக்காதுமா, நீ கையால் அம்மியில் போட்டு அரைச்சி எனக்கு கொடு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்படி தான் அரைச்சாங்க அப்படின்னு சொல்லி அம்மான்னு சொல்லிட்டாவே எந்த மனைவியாவது ஏற்றுக்குவாங்களா? அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பழைய காலம்யா, ஏயா உனக்கு அறிவு இல்லை, பழைய காலத்தில் என்ன இருக்கிறியா? புதிய காலம் நீங்கள் மிக்சி இருக்குது, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது, இதை வச்சு அழகாக பயன்படுத்தலாமே. அல்லேலூயா. புதிய டெக்னாலஜி நோக்கி ஓடுறாங்க. ஆனால் அதே போல பின்னாடி திரும்பி பார்க்கணும், ஏமா பழைய குணாதிசயம்ட்டு ஒன்று இருக்குது, அதை மாத்திரம் ஏமான்னு தொடர்ச்சியாக கடைபிடிச்சுட்டே இருக்கிற புதிய குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கீங்க, உன்னுடைய குணமெல்லாம் மாறணுமே, சில குணாதிசயங்கள்லாம் இருக்கணுமே, சில பரிசுத்தமெல்லாம் இருக்கணுமே, அதை மாத்திரம் ஏமா நீ கைப்பிடிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. மனைவி அதே போல கேட்கிறான், ஏயா உனக்கு அதே மாதிரி ஐயா பழைய குணாதிசயங்களை இன்னும் அந்த எரிஞ்சு விடுறதும், இன்னும் கோபப்படுறதும், இன்னும் அதே வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, ஒன்னிடத்துல என்ன மாற்றம் இருக்குது? அல்லேலூயா. இருவருமாக இப்படி பழைய கதவுகளையும் பழைய கனவுகளையும் பழைய காரியத்தையும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் என்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை வழிபட்டுக் கொண்டு
ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த அன்பையும் என்றைக்கு உன்னுடைய சுபாவங்களை மாறி நீ பரிசுத்தத்தோடு தேவன் வழித்த வகுப்பையோடு அந்த அந்த பாதையோடு என்றைக்கு நீ நடக்கின்றாயோ அன்றைக்கு தான் நீ திருச்சபைக்கு வருவதனுடைய முழு சுதந்திரமும் முழு ஒரு நோக்கமும் இருக்கிறது. இல்லையா? அப்ப திருச்சபை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்ன? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் நாம் வர வேண்டும். அதற்கு தான் திருச்சபை, அதற்காக தான் திருச்சபையினுடைய ஆண்டு விழா, அதற்காக தான் திருச்சபையானது ஒவ்வொரு வருஷம் நமக்கு பிறந்து கொண்டே போகிறது. நீ திருச்சபைக்கு வந்தும் இன்னும் பழைய சுபாவங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நீ திருச்சபை வருவதற்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தரை என்றைக்கு நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் என்னெல்லாம் செய்தாரோ அதே போல நீங்கள் செய்ய வேண்டும். இல்லையா? ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கிறார். இன்னைக்கு ஒரு வாய் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் வாழ்த்து. நாளைக்கு வேலை போச்சுன்னா அதே ஆண்டவர் என்ன வாய், அதே வாய் தான் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை தூத்து. இல்லையா? ஆனால் ஆண்டவர்கள் அப்படி இல்லை. நீ என்னை தூத்துனாலும் உன்னை நான் என் பிள்ளைன்னு சொல்லுவேன், நீ என்னை வாழ்த்தினாலும் உன்னை நான் என் பிள்ளைன்னு சொல்லுவேன். ஆண்டவர் அப்படி பார்க்கும் பொழுது நாம ஏன் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? அதை தான் தெளிவாக நாம் வாசிப்போம். ரோமர் புத்தகம் 15:6 மறுபடியும் எடுத்து வாசிங்க. 7 எடுத்து வாசிங்க. எல்லாருமா வாசிங்க, எல்லாருமா. ஆதலால் 7வது வசனத்தை எல்லாம் வாசிங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த சூழலிலையும் ஆண்டவராகிய கிறிஸ்துக்கு முன்னாடி போய், ஆண்டவரே நான் உன் பிள்ளையா இல்லையாப்பா எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னான். நீ என் புள்ள மாத்திரம் இல்லை, என் கண்ணு, என்னுடைய உடல் உள்ள அத்தனை அங்கங்களும் நீதாயா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்போ திரும்ப ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம்? சந்தோஷம் நடக்கும்போது, ஆசீர்வாதம் நடக்கும்போது, வேலை கிடைக்கும் பொழுது, உயர்ந்த ஒரு ஸ்தலம் கிடைக்கும் பொழுது, சம்பளம் அதிகப்படுத்தும் பொழுது, அப்போ தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒழிய ஒரு சின்ன ஒரு கீரலோ அல்லது ஒரு நிகழ்வோ, தப்பான ஒரு நிகழ்வோ நம்மளுடைய குடும்பத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் அது ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லையா? என்றைக்கு நீ ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்போ என்றைக்கு மற்றவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இரட்சகரை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய் என்பது பொருள். இல்லையா? அதனால சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுமே இன்றைய நாளில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒன்றுதான், ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய கர்த்தர் மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாருமாய் சேர்ந்து முழங்கால் படித்து கண்களை முடிச்சு